ஸ்ரீ குருப்யோ நமः. பெரியவாச்சரணம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. ஆஷாட நவராத்திரியை முன்னிட்டு சௌந்தரியலகரனுடைய 22வது ஸ்லோகம் தான் பார்த்துட்டு இருக்கோம். அந்த பவானி துவம்னு சொன்ன உடனே அந்த பக்தனுக்கு அருள் கடாட்சத்தை அள்ளி கொடுக்குற அம்பாள், நிஜசாயுஜ்ய பதவியும் கொடுக்கிறாள். அதுவும் அம்பாளுடைய பாதம் எப்படிப்பட்டது? இந்த முகுந்த பிரம்ம இந்திரன், விஷ்ணு பிரம்மா இந்திரன், இவா 3 பேருடைய அந்த கிரீடங்களும் அம்பாளுடைய பாதத்தில் தீபாராதனை மாதிரி இருக்கு. அப்படிப்பட்ட அந்த பாதங்களை நம்ம சரண் அடையிற போச்சு அம்பாள். அப்படிப்பட்ட சரணுடைய அம்பாள் அந்த சாயுஜ்ய பதவியை கொடுக்குறா. அப்படின்னா இந்த ஞான வழியில கிடைச்ச சாயுஜ்ய பதவியை விட இது ரொம்ப ஈஸியா இருக்கே. மனசை அடக்கிண்டு மாய வலையிலிருந்து வெளியில வந்து தியானம் பண்ணிண்டு மோட்சத்தை அடையணும், அந்த சாயுஜ்ய பதவியை அடைக்கணும்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுக்கு பதிலாக இப்படி இந்த ஸ்லோகத்தை சொல்லி நம்ம சாயுஜ்ய பதவி அடைஞ்சலாமே, தாராளமா அடையலாம். அதுக்காக தானே இந்த சௌந்தரியலகரி நம்ம பார்த்தோம், பலஸ்ருதியில பார்த்தோம். இப்படி அம்பாளுடைய ஸ்லோகத்தை சொல்லி 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 நாம்பளும் அம்பாளாகி விடுகிறோம். அதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய பலன், இந்த சௌந்தரியலகரனுடைய பலன் அப்படின்னு பலஸ்ருதியில நம்ம பார்த்தோம். அப்படி இந்த ஸ்லோகத்தை சொன்ன உடனேயே உனக்கு சாயுஜ்ய பதவி கிடைக்கிறது அப்படின்னா, இந்த பிரபஞ்சத்தினுடைய சக்கரவர்த்தினியா இருக்கக்கூடிய பிரம்மாதீந்திராதி தேவர்களுக்கெல்லாம் ஒரு அதிகார புருஷர்களாக வைத்து இந்த லோகத்தையே நிர்வாகம் பண்ணக்கூடிய, அதாவது இந்திராதி தேவர்களும் தன்னுடைய பாதத்துல வந்து விழும்படியான பெருமையோடு இருக்கிற அந்த பராசக்தியாக நாமளும் ஆகிற அந்த சாயுஜ்ய பதவி நம்மளுக்கு கிடைக்கிறதுனா, அப்போ எப்படிப்பட்ட கருணை கடாட்சத்தை அம்பாள் பொழியறா நம்ம மேல இல்லையா? அதுதானே. அவன் எப்படிப்பட்டவனாக வேணா இருக்கட்டும், பவானி துவம்னு சொன்ன உடனேயே இப்படி இந்த உலகத்தையே ஆளக்கூடிய, இந்த பிரபஞ்சத்தையே அதிகாரம் பண்ணக்கூடிய இந்த 3 பேருடைய கிரீடங்களும் அம்பாளுடைய பாதத்தில் இருக்கக்கூடிய அந்த பராசக்தியா நாமளும் மாறோம் அப்படின்னா, அது எப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த பதவியாக இருக்கும் இல்லையா? ஸோ மனசுருகி அம்பாளை நம்ம பக்தியோட, அதுவும் இந்த ஆஷாட நவராத்திரியாக இருக்கக்கூடிய இந்த நாட்களில் நம்ம பூஜை பண்ண 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 அந்த சாயுஜ்ய பதவியை அம்பாள் நம்மளுக்கு கொடுத்துட்றா அப்படின்னு சொல்கிறேன். சரி, இப்போ நான் இந்த ஆரம்பத்தில் இந்த ஸ்லேஷ் அலங்காரன்னு ஒரு வார்த்தையை சொன்னேன். ஒரு வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் இருக்கக்கூடிய மாதிரி இந்த ஸ்லோகத்தை பண்ணியிருக்கார் அப்படின்னு நம்ம சங்கரர் கிரியேட் பண்ணியிருக்கார் அப்படின்னு பெரியவா இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தா. அது என்னன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ பவானி துவம் அப்படிங்கிறதான இந்த வார்த்தை, முதல் வார்த்தை அப்படின்னு சொன்ன உடனே சாயுஜ்யம் கொடுக்குறா அப்படின்றதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சரி, இப்போ என்னன்னா இந்த பவானி அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பார்த்தோம்னா, இட் கேன் பி யூஸ்ட் அஸ் அ நவுன் வேர்ட். பவனுடைய மனைவியாக இருக்கக்கூடிய பவானி, அப்போ இட் பிகம்ஸ் அ நேமிங் வேர்ட், நேம் ஆஃப் அ பர்சன். அந்த அம்பாளுடைய பவன் அப்படிங்கிற சிவனுடைய மனைவியாக இருக்கக்கூடிய பவானி அப்படின்னு ஒரு அர்த்தம். பவ அப்படிங்கிறது ஒரு வேர்ப் வேர்டு, ஒரு ஆக்ஷன் வேர்டு. அதனோட ஒரு சஃபிக்ஸ் வேர்டு, ஒரு வேர்டை ஆட் பண்ணுறோம். பவ ப்ளஸ் ஆனி, பவானி அப்படின்னு ஆயிடுறது. அப்போ பவங்கிறது பவானின்னு சொல்கிற போச்சே அது நேமிங் பர்சன், பவனுடைய மனைவி. பவன் வேர்ப் ஆக்ஷன் வேர்டாக எடுத்துட்டோம் அப்படின்னா அது என்ன மீனிங் ஆகிடுறது அப்படின்னா, இப்போ நம்ம சொல்கிறது இல்லையா, தீர்க்க சுமங்கலி பவ, ஆயுஷ்மான் பவ, ஜெய விஜயி பவ அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ இந்த பவ அப்படின்னு இந்த ரூட் வேர்பனுடைய மீனிங் என்ன ஆறுது அப்படின்னா என்ன? நாளை தொடர்ந்து பார்க்கலாமா?